ஸோ ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன், அதாவது நம்மளுடைய ப்ராஸ் கடாயில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், செமி கிரேவிஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், பன்னீர் மசாலா, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, ஃபிஷ் கிரேவிஸ், சிக்கன் கிரேவிஸ் எல்லாம் பண்ணுறதுக்குமே இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பாட்டமில் காஸ்டிங் ப்ராஸில் உங்களுக்கு வந்து ஹேண்டில்ஸ் வந்துடும். லிட்டு வந்து உங்களுக்கு ஈயம் பூசியே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வந்து குக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செமி டூம் லிட்டு, அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு ஃபுல் டூம் லிட்டு. ஸோ உங்களுடைய கம்ஃபர்டபுள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன் நான் ப்ராஸில் குக் பண்ணி சாப்பிடணும், நார்மலாக இருக்கக்கூடிய நான்ஸ்டிக்கில் குக் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஸில் குக் பண்ணுறது மூலியமாக 93% வரைக்கும் உங்களோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூஸ் வந்து ரீட்டைன் ஆகுது. ஸோ ஹெல்தியர் ஆப்ஷனை எப்பவுமே சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ராஸ் குக்வேர்ஸ் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ராஷ் குக்வேர்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக பை பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன்.